அந்த பரோட்டா ஃப்ரையோட சேர்த்து சாப்பிட யம்மி. அப்படியே அந்த பரோட்டாவை பிச்சு அதுல தொட்டி எடுத்து அப்படியே வாயில போட்டுட்டேன். நான் அந்த சில்லியை போட்டு அப்படியே அதில் போட்டு பசைஞ்சு நல்லா காரசாரமாக இன்னும் தூக்கலாக சாப்பிட்டேன்டி. சூப்பரா இருக்குடி. அதில் அப்படியே கொஞ்சம் லெமனை புளிஞ்சு விட்டு சாப்பிட்டா அந்த காரத்துக்கும் அதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்டி. ஆமாப்பா, சும்மா டேஸ்டா இருக்கும். போய் லெமனை கட் பண்ணிட்டு வா பாப்போம். நீ என்ன பண்ணுற? நீ போய் கட் பண்ணிட்டு வர வேண்டியதானே? என்னப்பா நீங்க போயிட்டு வாப்பா. பரவாயில்ல, நான் லெமன் எல்லாமே சாப்பிட்டுக்கிறேன். அப்ப சரி, எனக்கும் லெமன் வேணும், நானும் போல. அலுப்பு பிடிச்சவன் லெமனை போய் எடுத்துகிட்டு வந்தான் என்னவா. இப்போ நாம் போய் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் உட்காந்து நல்லா திம்பா. இப்போ மட்டும் வேணாம்னு சொல்கிறா பாரு. ஆமா, இவன் மட்டும் என்ன, நம்ம எடுத்துட்டு வந்தாங்கன்னா இவ்வளோ சாப்பிடுவா. நம்மள வேலை வாங்க வச்சுட்டு எல்லாத்தையும் விட நைஸா சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவா. நான் போக மாட்டேன்ப்பா. இவ்வளோ சாப்பிட வச்சுட்டு நைஸாக மீதி உள்ள காரத்தை நம்மளே சாப்பிட வேண்டியதான். என்ன வேகம் பிளான் பண்ணிட்டு இருக்கா? போன தடவை மாதிரி நம்மள நிறைய சாப்பிட வச்சுட்டு நீ தான் சாப்பிட்டீங்கன்னுட்டு சட்டியில் இருக்க காரத்தெல்லாம் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவான். அதனால நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு சட்டியில் உள்ள காரத்தெல்லாம் நம்மளே சாப்பிட வேண்டியதான். சட்டியில் உள்ள காரத்தை அப்படியே சுரண்டு எடுத்து சாப்பிட போகிறேன். காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாடி சாப்பிடலையாப்பா நீனு? சாப்பிட்றேன்டி. நீ சாப்பிடுடி, பொறுமையாக சாப்பிடலாம். இல்லை பரவாயில்லப்பா, நீயே சாப்பிடு. நிறையா நீ வளர வேண்டிய பிள்ளை. நான் கொஞ்சமாக சாப்பிட்டேன். நீ என்னடி பால் இப்போ அது லைட்டாக இழைச்ச மாதிரியே இருக்கேன். நான் தான் வெயிட்டு போட்டுவிட்டேன். நான் டயட் கண்ட்ரோலில் இருக்கேன். அதனால் நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். நீயே நிறைய சாப்பிடு. சாப்பிடு. இருடி, நான் முதல்ல சுரண்டேன். உனக்கு சுரண்ட தெரியாது. Tasty, tasty,